ஆறுமுகனின் 6 குணங்கள் அற்புதம் நிறைந்த திருப்புகழ் விளக்கம். ஏறுமயிலேறி விளையாடும் முகம். ஒன்று கம்பீரமான மயில் வாகனத்தின் மீது ஏறி இவ்வுலகை வலம் வந்து திருவிளையாடல்கள் புரியும் முகம். இது முருகனின் அழகு மற்றும் ஆற்றலை குறிக்கிறது. ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம். ஒன்று தன் தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் ஓம் உட்பொருளை உபதேசம் செய்த முகம். இது முருகனின் அறிவு மற்றும் குரு தத்துவத்தை குறிக்கிறது. கூறும் அடியார்க்கு வினை தீர்த்த முகம். ஒன்று முருகா என்று வாயாரத் துதிக்கும் அடியார்களின் தீராத வினைகளையும் பிறவிப் பிணிகளையும் வேரோடு அறுக்கும் முகம். இது முருகனின் கருணையை குறிக்கிறது. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம். ஒன்று அசுரர்கள் மறைந்திருந்த கிரவுஞ்ச மலை பிளந்து தூளாகும்படி கையில் கூர்மையான வேலை ஏந்தி நின்ற முகம். இது முருகனின் வீரம் மற்றும் தடைகளை தகர்க்கும் சக்தியை குறிக்கிறது. மாறுபடு சூரனை வதைத்த முகம். ஒன்று தர்மத்திற்கு மாறாக நின்ற சூரபத்மனை போரில் அழித்து ஆட்கொண்ட முகம். இது அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டும் திறனை குறிக்கிறது. வள்ளியை மனம் புரிய வந்த முகம். ஒன்று வேடர் குல பெண்ணான வள்ளியம்மையின் தூய பக்திக்கு கட்டுப்பட்டு அவளை தேடிச் சென்று மனம் புரிந்த முகம். இது எளிய பக்தர்களிடம் இறைவன் காட்டும் அன்பை குறிக்கிறது. ஆறுமுகமான பொருள் நீ எருள வேண்டும் ஆதியரு நாசலம் அமர்ந்த பெருமாளே. இப்படிப்பட்ட 6 முகங்களைக் கொண்ட தத்துவப் பொருளான முருகப்பெருமானே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்.